காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னென்னா, புட் மேப்பிங் அனோட்டேஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ வந்து டேட்டாபேஸில் ஒரு எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த எம்ப்ளாயோட ஆப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் எப்படி நீங்கள் ஒரு ஏபிஐவாக டிசைன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் புட் மேப்பிங் அனோட்டேஷன் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் இந்த புட் மேப்பிங்கில் வந்து பேஸ்ட் ஆன் அந்த எம்ப்ளாயோட ஏதாவது ஒரு ப்ரைமரி கீயை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வாங்கணும், கெட் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் பாத் வேரியபிள். ஸோ அந்த எம்ப்ளாயோட ஐடியை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆக்சுவல் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டையே வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பார்ஷியலாக பண்ணணும், எனக்கு வந்து எம்ப்ளாயோட நேம் மட்டும்தான் பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ என்டையர் ரிசோர்ஸாக கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் புட் மேப்பிங் யூஸ் ஆகுது. ஸோ நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும், புட் மேப்பிங்கில் வந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணலாமா? எஸ், அப்சல்யூட்லி நீங்கள் பண்ணலாம். பட் வந்து அது இண்டஸ்ட்ரீஸில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. தென் இன்னொரு கொஸ்டின் இருக்கும், புட் மேப்பிங்கில் வந்து நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாமா? எஸ், நீங்கள் வந்து புதுசாக ஒரு ரிசோர்ஸை கூட க்ரியேட் பண்ணலாம், இன்னொரு எம்ப்ளாயி கூட புதுசாக ஆட் பண்ணலாம் புட் மேப்பிங்கில். பட் இதெல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கிடையாது. புட் மேப்பிங் ஒன்லி ஃபார், அதாவது ஆல்ரெடி இருக்க ஒரு ஆப்ஜெக்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம புட் மேப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.